வணக்கம் நெட்கிங்ஸ் வியூவர்ஸ். ஸோ என்டாப் என்ஜி என்டாப் என்ஜி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, பிஎஃப்சென்ஸில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்ற பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்டாப் என்ஜினா ஒரு ரியல் டைம் நெட்வொர்க் மானிட்டரிங் டூல் தான் என்டாப் என்ஜி. ஸோ இப்போ வந்து செட் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஏதாவது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம் என்டாப் என்ஜி யூஸ் பண்ணி. அவங்க வந்து எந்த சோர்ஸ்லேருந்து எந்த டெஸ்டினேஷன் எந்த ரிமோட் ஹோஸ்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத ரியல் டைமாக நம்மளால் வந்து மானிட்டரிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து என்டாப் என்ஜி யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க, அது என்டாப் என்ஜி வழியாக இன்டர்நெட்டுக்கு போகும். இப்போ இன்டர்நெட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா அதுவும் நம்ம என்டாப் என்ஜி வழியாக வந்து தான் யூசர்ஸுக்கு போகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கன்சோலே இருக்கும். நம்ம பிஎஃப்சென்ஸ் மாதிரியே தனி கன்சோல் இருக்கும். அதை யூஸ் பண்ணி மானிட்டரிங் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி போர்ட் நம்பர்ஸ், அப்புறம் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் லைக் HTTP, HTTPS, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட்டாக மானிட்டரிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரியல் டைமாக எவ்வளோ ஹோஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி மானிட்டரிங் பண்ணலாம். ஸோ இதில் வந்து லாங் டேர்ம் ரிப்போர்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் இருந்து. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹை பேண்ட்வித் யார் யூஸ் பண்ணுறா, எந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம நெட்வொர்க்கில் என்னென்ன அதிகமாக யூஸ் ஆகுதுன்றத பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரிப்போர்ட்டை வந்து MySQL டேட்டாபேஸில் எலாஸ்டிக் சர்ச் மூலமாகவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்டாப் என்ஜி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்டாப் என்ஜி பேஜில் அவங்க கொடுத்துருக்க சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வெப் பேஸ்டு டிராஃபிக் அனாலிசிஸ் அண்ட் ஃப்ளோ கலெக்ஷன். ஸோ நெட்வொர்க்கில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு சிங்கிள் கன்சோலில் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ என்டாப் என்ஜிங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் என்டாப் அப்படின்ற அந்த டூலோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பெக்ஸ், ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து லினக்ஸ், விண்டோஸ், மேக்ஓஎஸ், பிஎஃப்சென்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெப்ஜிஇ வந்துடுது. உங்களுக்கு HTTPS சப்போர்ட்டும் இருக்குது இதில். ஸோ ப்ரோட்டோகால்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ரோட்டோக்காலுமே சப்போர்ட் பண்ணுது. நம்ம நெட்வொர்க்கில் யூஸ் மேக்ஸிமம் ப்ரோட்டோக்கால் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ இதில் அவைலபிள் வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன், என்டர்பிரைஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது கம்யூனிட்டி எடிஷன் தான். இது வந்து GitHubலேயே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ வழக்கம் போல் நிறைய ஃபீச்சர்ஸில் எல்லாமே கம்யூனிட்டி எடிஷன் கட் ஆகிடுது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம பிஎஃப்சென்ஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பிஎஃப்சென்ஸ் இன்ஸ்டால் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பிஎஃப்சென்ஸில் என்டாப் என்ஜி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎஃப்சென்ஸ்லேயே வந்து ஒரு ரியல் டைம் மானிட்டரிங் டூல் இருக்குது, PFTop. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம மானிட்டரிங் பண்ண முடியும். பட் ஆனால் இதில் என்னென்னா ப்ரோட்டோக்கால் இருக்கும். ஸோ சோர்ஸோட ஐபி இருக்கும், டெஸ்டினேஷனோட ஐபி இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் டீட்டெயில் வந்து இருக்காது. என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு மினிமைஸ்ட் வெர்ஷன் தான், சிம்பிளாக இருக்கும். ஸோ வியூ ஷார்ட் பை இதெல்லாம் நீங்கள் மாற்றி செக் பண்ணிக்கலாம். பட் இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷனாக தான் நமக்கு வந்து என்டாப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் சிஸ்டம், பேக்கேஜ் மேனேஜர், ஆண்ட்ராய்டுக்கு ப்ளே ஸ்டோர் மாதிரி பிஎஃப்சென்ஸுக்கு பேக்கேஜ் மேனேஜர். இங்கே என்டாப் என்ஜி ஓகே, ஒரே ஒரு பேக்கேஜ் தான் இருக்குது. என்டாப் என்ஜி போட்டோம் அப்படின்னா ஸோ 0.8.13 இருக்குது. பேக்கேஜ் டிபெண்டன்சிஸ் பார்த்திங்கன்னா வெப்1, என்டாப் என்ஜி, லிப்மேக்ஸ், கிராஃப்விஸ், ரெடிஸ், GDBM. ஸோ இந்த 6 பேக்கேஜும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஜஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துடலாம். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் ஆகும் அது முடிகிறதுக்கு, பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஓகே, மொத்தம் 27 பேக்கேஜ் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபெச்சிங் வெப் ஃபாண்ட்ஸ். ஓகே, இது நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும்.
ஓகே, சக்ஸஸ். இது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த இதை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் எங்கே இருக்குன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஹோம் பேஜ் போய்க்கிறேன். இப்போது சர்வீசஸில் போனோம் அப்படின்னா இந்த இது வராது. நம்ம வந்து டைனமிக்ஸில் இதை கொடுத்துருக்காங்க. என்டாப் என்ஜி செட்டிங்ஸ் இதை யூஸ் பண்ணி உள்ளே போனேன். ஸோ ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணியிருந்தனால இது எல்லாமே எனபிளில் இருக்குது. சாரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது டிக்கில் இருக்காது, நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து செக் திஸ் டு எனபிள் என்டாப் என்ஜின்றதை எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டாப் என்ஜி இன்டர்ஃபேஸ் செட் பண்ணிக்கோங்க. வேன் இன்டர்ஃபேஸ், லேன் இன்டர்ஃபேஸ். நம்ம மேக்ஸிமம் வந்து லேன்னா வந்து மானிட்டரிங் பண்ணுவோம், அதில் லேன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு அட்மின் பாஸ்வேர்டு கேட்கும். இது எதுக்குன்னா என்டாப் என்ஜிக்குன்னு ஒரு தனி கன்சோல் இருக்குது, அதுக்கான பாஸ்வேர்டு தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். அதனால் அந்த பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து எந்த நெட்வொர்க்கை நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இங்கே மோடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு இருக்கும், கன்சிடர் ஆல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக யூஸ் கஸ்டம் லிஸ்ட் பில்லு மாற்றிக்கோங்க. இங்கே வந்து கஸ்டம் நெட்வொர்க் லிஸ்ட்டில் உங்கள் நெட்வொர்க்கோட, அதாவது மேலே கொடுத்துருக்கீங்க லேன் இன்டர்ஃபேஸ், அந்த லேன் இன்டர்ஃபேஸோட சிடிஆர் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போது எனக்கு 2-3 இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ப்ளஸ் ஆட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஜியோ ஐபி பேஸ்டு மானிட்டரிங்காக இது, பட் நமக்கு லைசன்ஸ் கிடையாது. ஸோ ஃபீச்சர்ஸில் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு அதை பற்றி நான் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது அப்படியே சேவ் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து சேவ் ஆகுறதுக்குமே எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு அப்ளிகேஷனே ரன் பண்ண போகுது, அதனால் இது சேவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுவும் பேஸ்ட் ஆன் யுவர் பிஎஃப்சன்ஸோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து தான். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த என்டாப் என்ஜியோட சர்வீஸ் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஸ்டேட்டஸில் சர்வீஸ் போனீங்க அப்படின்னா என்டாப் என்ஜி இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து டிக்கில் இருக்குது. சப்போஸ் டிக் ஆகலை அப்படின்னா, ஏதாவது கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இதை மேனுவலாக போய் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டயக்னோஸ்டிக்ஸில் என்டாப் என்ஜி செட்டிங்ஸ் மறுபடியும் இதுக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே ஆக்சஸ் என்டாப் என்ஜி ஆடியோ ஆப்ஷன் இருக்குது. இதை ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுத்தா நமக்கு வந்து என்டாப் என்ஜியோட டேஷ்போர்டு வந்துடும். ஸோ இதை இப்படி தான் ஓப்பன் பண்ணணும் இல்லை, இல்லை இன்னொரு மெத்தடு இருக்குது. டைனமிக்ஸில் என்டாப் என்ஜி போனோம்னாலும் இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து நிற்கும். அட்மின் வந்து யூசர் நேம் அட்மின், அங்கே கொடுத்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, லாகின் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம இன்டர்ஃபேஸோட டேஷ்போர்டு. மொத்தம் இதில் டிஃபால்ட்டாக 2 இருக்கும். ஒன்று சிஸ்டம் டேஷ்போர்டு, இன்னொன்று வந்து இன்டர்ஃபேஸ் டேஷ்போர்டு. நான் ஃபஸ்ட்டு சிஸ்டமுக்கே வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே அலர்ட்ஸ்லாம் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்ற இருக்கும். இங்கே 3 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இது என்னென்னா பிளாகோடது. அவங்க ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா இதில் கொடுப்பாங்க. ஓகே, இங்கே ஸோ செட்டிங்ஸ் டேப், இதில் எத்தனை இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகராக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பாலிசிஸ், ஆக்டிவ் மானிட்டரிங், இது நம்ம பாலிசிஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, பூல்ஸ், பிளகின்ஸ், யூசர்ஸ். இப்போ இங்கே அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேட்டகரிஸ்ன்னு இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷனையும் இவங்க வந்து கேட்டகரி பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜூம் வந்து வீடியோனும், யூடியூப் வந்து மீடியானும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 253 அப்ளிகேஷனை வந்து இவங்க கேட்டகரி பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டகரிஸ் வைஸாகவும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, மானிட்டரிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ கேட்டகரிஸ் டேப் போனீங்கன்னா நீங்களே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான ரூல் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது புதுசாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறீங்க, டெலகிராம் ஆட் பண்ணுறீங்க, ஏதாவது ஆட் பண்ணணும்னா இங்கே யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதில் சில நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ யாகு வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் அப்படின்னு அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் இது மாதிரி கஸ்டமைஸ்டாக நமக்கு ஏற்ற அப்ளிகேஷன்ஸை கேட்டகரைஸ் பண்ணிக்க முடியும். அதில் கீழே கொடுத்துருக்காங்க யூசர் கஸ்டம் கேட்டகரின்னு. ஸோ யாராவது இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பேஸ்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஏபிஐ இன்டகிரேஷன் இருக்குது. இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது நீங்கள் ஒரு மானிட்டரிங் டூலோட இதை வந்து இன்டகிரேட் பண்ணி லாக் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமான இடம் ப்ளகின்ஸ். இதில் நிறைய ப்ளகின்ஸ் இருக்கும். இந்த ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த என்டாப் என்ஜி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பேஜில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, எனக்கு வந்துச்சு இன்டர்னல் எரர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ரீலோட் ப்ளகின்ஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்குன்னா அந்த ப்ளகின்ஸ்லாம் கொஞ்சம் ரீலோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் 2வது டேஷ்போர்ட் போகிறேன். இதுதான் இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்கோ அத்தனை இன்டர்ஃபேஸும் கீழே ஷோ பண்ணும். ஸோ இங்கே வந்து நம்ம லேன் இன்டர்ஃபேஸில் எவ்வளோ போயிட்டுருக்கு பேண்ட்விட்த் அந்த தான் இங்கே காட்டும். ஸோ ஃப்ளோஸ் எவ்வளோ போயிட்டுருக்கு, இப்போ என்ன ஃப்ளோஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத இங்கே காட்டும். ஸோ இது வந்து ரிமோட் ஹோஸ்ட், லோக்கல் ஹோஸ்ட். அது பக்கத்தில் இருக்குது ரிமோட் ஹோஸ்ட். இது வந்து 3 டிவைசஸ்னால் இப்போ நான் என்னோடய நெட்வொர்க்கில் 3 டிவைஸ் இருக்குதுன்னு காட்டுது. 15 ஃப்ளோஸ்னால் இந்த 3 டிவைஸில் இருந்தும் 15 ஃப்ளோஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு காட்டும். ஸோ இதுக்கு ஒரு டேஷ்போர்ட் இருக்குது, டிராஃபிக் டேஷ்போர்ட். இதில் எவ்வளோ ஃப்ளோ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு வந்து சார்ட் மாதிரி தெரியும். ஹோஸ்ட்டில் போனீங்கன்னா எந்த ஹோஸ்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, சென்ட் அண்ட் ரிசீவ் எது அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ போர்ட்ஸ்னால் எது டாப் கிளைண்ட் போர்ட்ஸு எதுன்றதை இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா 54126 60864 இந்த பக்கம் 3000 அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் போனோம்னா எந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூட்டிலைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா HTTP அதை யூஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு HTTP தான் இருக்குது, ஏன்னா நம்ம இன்னும் எதுவுமே லோட் பண்ணலை. ஸோ நெட்வொர்க் டிஸ்கவரி எதுவும் டிஸ்கவர் ஆகிருக்காது, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த நெட்வொர்க் டிஸ்கவரி ஸ்டார்ட் ஆயிரும். இது எதுக்குன்னா உங்களோட நெட்வொர்க்கில் இருக்க எல்லா டிவைசஸையும் அதுவே டிஸ்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல 3 டிவைசஸ் இருக்கு இல்லையா, இந்த நெட்வொர்க் டிஸ்க் ரன் ஆனால் மேபி உங்கள் நெட்வொர்க்கில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரன் ஆயிரும் அதுவே அதிகமாக. ஸோ இதுவரை ரெக்கார்ட் அலர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஃப்ளோஸ் ஓகே, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம். ஃப்ளோஸ் உங்கள் நெட்வொர்க்கில் எவ்வளோ ஃப்ளோ போயிட்டுருக்கு அப்படின்றது இங்கே தான் தெரியும். ஸோ என்ன ஐபியிலேருந்து எந்த போர்ட் வழியாக எந்த டெஸ்டினேஷனுக்கு போயிட்டுருக்கு, எவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு, அது என்ன சென்டரா இல்லை ரிசீவரா, அது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நெட்வொர்க்கில் இருக்க எல்லா ஐபியுமே இங்கே ஷோ ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐபி பேஸ்டு மூலமாக தான் நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ண முடியும். ஹோஸ்ட் நேம் பேஸ்டோ இல்லை யூசர் பேஸ்டோ பண்ண முடியாது. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ஓஎஸ் இருக்குது, ஸோ அதில் எவ்வளோ போயிட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அதில் வந்து ஃப்ளோஸ் அப்ளிகேஷன் மேலே நிறைய டேப் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். டிராஃபிக் பார்த்துட்டிங்கன்னா டிசிபி இதில் எந்த இதில் போயிட்டுருக்கு, எந்த ஷூட்டில் அதிகமாக போயிட்டுருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஃப்ளோஸில் இப்போ அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா HTTP 10.10 இந்த ஐபி தான் 10.1. நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதனால் வந்து எனக்கு இந்த ஃப்ளோ இங்கே காட்டுது. ஓகே, இப்போ நான் வந்து யூடியூப்ன்றதை ரன் பண்ணுறேன். youtube.comனு போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே ஒரு ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இங்கே எனக்குள்ள ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ முடிஞ்சிடுச்சு, ஃப்ளோ லோடாகி முடிஞ்சிடுச்சு. நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக அது வந்து ரியல் டைமாகவே மானிட்டர் ஆகும் அங்கே என்ன நடக்குதுன்றது. இது லோட் ஆகலை. ஓகே, பார்த்துட்டிங்கன்னா யூடியூப் வந்துருக்கு.
ஸோ எந்த ஐபியிலேருந்து யூடியூபோட போர்ட் எவ்வளோ பைட்ஸ் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக வந்துடும். இப்போது இதில் மேக்னிஃபைங் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இந்த மேக்லேருந்து இந்த மேக்குக்கு போயிருக்கு, ஸோ அது வந்து என்ன ப்ரோட்டோகால், என்ன அப்ளிகேஷன், ஸோ டோட்டல் டிராஃபிக் எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். ஓகே, இதை நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா இன்னும் பெட்டராக வந்து நம்மளால் கரெக்டான இதை கண்டுபிடிச்சி எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன்ஸில் இருக்கேன். டோட்டல் அப்ளிகேஷன் எது ஹையஸ்ட்டாக யூட்டிலைஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் காட்டும். கூகுள் சர்வீசஸ், கூகுள், சாம்பா வெர்ஷன் 1, யூடியூப். ஸோ இதுக்குன்னு அவ்வளோ டேட்டா இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து டிரெக்டர் அலர்ட்ஸ் போய் பார்ப்போம். இப்போவும் அலர்ட்ஸ் எதுவும் வரல. நீங்கள் அலர்ட்ஸ் வேணும்னா சிஸ்டம் டேஷ்போர்டில் அலர்ட்ஸ் செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ டிராஃபிக் டேஷ்போர்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஐபிஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதில் நிறையா காட்டும். உங்களுக்கு எங்கே என்னென்ன போயிட்டுருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் கம்மியான டிவைஸ் இருக்கிறதுனால அதிகமாக யூட்டிலைஸ் ஆகிறதுனால எல்லாமே விஎம் தான். ஸோ அதனால் அதிகமாக நெட்டு யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு இங்கே ஃப்ளோ வரலை. ஸோ ஹோஸ்ட்டில் போனீங்கன்னா எத்தனை ஹோஸ்ட் இருக்குது, அதோட மேக் ஐடி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஹோஸ்ட். ஸோ இங்கே வந்து ஹோஸ்ட்டில் வந்து எவ்வளோ டோட்டல் பைட்ஸ் ஒரு ஹோஸ்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் வந்து லோக்கல் அப்படின்றது தான் நம்மளோட மிஷினு, அதாவது நம்ம நெட்வொர்க்கில் இருக்க மிஷினு. ரிமோட் அப்படின்னு இருக்கிறது வந்து டார்கெட் மிஷினு, நம்ம இங்கேருந்து டார்கெட் பண்ணலாம் அந்த மிஷினு. அந்த ஃப்ளோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ளோஸ் கிளைண்ட் எவ்வளோ ஃப்ளோ போயிருக்கு, எவ்வளோ எம்பி யூஸ் ஆகிருக்கு, டவுன்லோட் அதிகம் பண்ணியிருக்கா இல்லை அப்லோட் அதிகம் பண்ணியிருக்கா, எல்லாமே இங்கே தெரிஞ்சிடும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸஸ் ஏதாவது இருந்துச்சுனாலுமே சொல்லுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.